வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற இடைத்தேர்தலில் போட்டியிட தடை. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்திய கரூர் கும்பல் பேரம் தவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கான விவகாரம் சட்டமன்றம் வரைக்கும் தற்பொழுது செல்ல உள்ளது. பல்வேறு வழக்குகள் 15 பேர் நேரடியாக திமுகவின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் பெற்றிருந்தாலும் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம் நடைபெற்ற ஆதாரத்தை முன்வைத்து விசாரணை நடத்த வேண்டும். விசாரணையின் முடிவில் தேர்தல் ஆணையம் கூறுகின்ற முடிவிற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடக் கூடாது என்ற வாதங்களையும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது சட்டமன்ற 7 இடைத்தேர்தல் தான். ஏனென்றால் இந்த தேர்தலில் திமுக எப்படியும் தோல்வியைதான் தழுவும் என்பது தவேகாவின் நிர்வாகிகள் சமூக ஊடகங்களில் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் திமுகவோ இதில் பல 100 கோடிகளை இறக்கி எப்படியாவது 5 இடங்களிலாவது வெற்றியடைய வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நம் மீது நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்கொண்டு வர முடியும். ஒருவேளை 7 இடங்களிலும் தோல்வியை தழுவினால் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக திமுக வருவது வாய்ப்பே இல்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்பேற்பட்ட அரசியல் கள நிலவரத்தில் பேரம் பேசியதாக தவேகாவின் எம்எல்ஏ இளையராஜா தற்பொழுது வழக்கு தொடர்ந்த நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் கும்பல்கள் அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. இதில் செந்தில் பாலாஜி மற்றும் முன்ஜாமீன் பெற்றுவிட்டார். மேலும் கரூர் கும்பல்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிங்கப்பூரில் உள்ள தொழிலதிபரும் கரூரை சார்ந்த பிரபல டாக்டரும் இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள். இவர்கள் யாருடைய பினாமி? அதாவது தவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனால் இவர்கள் பயன் அடைவதற்காக யாருடைய பினாமியாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை தற்பொழுது நீதிமன்றத்தின் முன்னிலையிலேயே தவேகாவின் வழக்கறிஞர்கள் கேள்விகளையும் கேட்டுள்ளனர். இதனால் இந்த வழக்கை சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. மக்களுக்கு ஒருவன் நல்லது செய்ய களத்திற்கு வந்துள்ளான். அவனை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் காட்டுவதற்கு திமுக பல முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அதனை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வீழ்த்தி இன்று அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை தற்பொழுது மீண்டும் வீழ்த்துவதற்கு குதிரை பேரம் நடத்த சதி திட்டம் போட்ட திமுக நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். தற்பொழுது குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கு ஆவணங்களின் அடிப்படையில் தற்பொழுது தவேகாவின் ஆட்சியை முழுமையாக கலைப்பதற்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மோசடிகளை திமுக செய்துள்ளது. மேலும் வருகின்ற 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடக்கூடாது. வழக்கு முடியும் வரையும் திமுக எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது என்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் முற்றுகையிடக்கூடிய ஒரு சூழலையும் தற்பொழுது உருவாக்கியுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது லண்டனில் இருக்கிறார். அவர் தமிழகத்திற்கு வருகை தரும் பொழுது நிச்சயம் பல மாற்றங்களும் தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களிடமும் சுமார் 100 கோடி வரை பேரம் பேசியதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 10 எம்எல்ஏக்கள் என்றால் சுமார் 1000 கோடி. இந்த 1000 கோடி என்பது தமிழ்நாட்டின் ஒரு பட்ஜெட் தாக்கலில் 20% என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பணங்கள் எல்லாம் எப்படி இவர்களிடம் இருக்கிறது? தனியார் தொழில் அதிபர்கள் இந்த பணத்தை தாராளமாக திமுகவிற்கு கொடுக்கிறார்கள் என்றால் இதற்கு முன்னால் தனியார் நிறுவனங்களுக்கும் திமுகவிற்கும் என்ன டீலிங் நடந்தது? தமிழக மக்கள் விவசாயி ஒருவர் 5000 ரூபாய்
வங்கியிற்கு பணத்தை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். ஆனால் தொழிலதிபர்களோ திமுகவின் ஆட்சியில் எந்த ஒரு தொழிலதிபர்களது வீட்டிலோ ரைடே நடத்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது தொழிலதிபர்கள்தான் தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவிற்கு ஆதரவாக 150 கோடி வரைக்கும் குதிரை பேரம் நடத்துவதற்கு உதவிகள் செய்ததாகவும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த ஆவணங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் சிங்கப்பூரை சேர்ந்த நபருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் வசமாக சிக்கி தற்பொழுது திமுக வருகின்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தாவேகா முன்வைக்கக்கூடிய கருத்துகள் சரியானதா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும். இப்பேற்பட்ட மிகவும் மோசமான மக்களுக்கு 1% கூட பாதுகாப்பையோ நன்மையோ செய்ய வேண்டிய காரணமாக திமுக மக்கள் சேவையை செய்யவில்லை. திமுகவிற்கு தேவை பணம், அதிகாரம். அதை வைத்து அரசியல் செய்வதுதான் அவர்களது இயல்பான ஒரு முன்னெச்சரிக்கை. தற்பொழுது கோட்டை விட்ட ஸ்டாலின் அவர்களால் தற்பொழுது திமுக அந்தர்பல்ட்டி அடித்து தோல்வியை தழுவி தற்பொழுது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறது. விஜய் அவர்களை பகைத்து கொண்டதும் விஜய் அவர்களை சாதாரணமாக நினைத்து கொண்டதும் இன்று அவரை மாண்புமிகு முதல்வராக இருக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. மக்களுக்கு நன்மை செய்தால் யாரை வேண்டுமானாலும் முதல்வராக தேர்வு செய்வார்கள் தமிழக மக்கள். கொளத்தூரில் சிங்கப்பூராக நான் மாற்றி வைத்திருக்கிறேன், என்னை ஏன் தோல்வியடைய வைத்தார்கள் என்று பல திமுகவின் நிர்வாகிகள் கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் கொளத்தூரில் என்னதான் சிங்கப்பூராக மாற்றி வைத்திருந்தாலும் திமுகவின் தலைவராகவோ தமிழக முதல்வராகவோ நிர்வாக திறமை ஸ்டாலினிடம் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் பல மாவட்டங்களிலும் எதிரொலித்தது. அதில் ஒன்றில்தான் கொளத்தூர் தொகுதியிலும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால் ஸ்டாலின் அவர்கள் இனியும் எங்களது தொகுதிக்கு வேண்டாம் என்று முற்றுகையிட்டு தோல்வியடைய வைத்துள்ளார்கள். தமிழக அரசியலில் தற்பொழுது வருகின்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாதவாறு செய்யுமேயானால் நிச்சயம் அது விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தனி பெரும்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த 7 இடங்களில் 5 இடங்களை தனிச்சையாக வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். ஒருவேளை திமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவானாலும் கூட கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக தனித்து 7 தொகுதிகளில் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியை நோக்கித்தான் செல்லும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் திமுகவிற்கு சாதகமாக இல்லை. மக்கள் திமுகவை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டதோடு தற்பொழுது குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கான ஆவணங்களும் இருப்பதால் மக்கள் திமுகவின் மீது இன்னமும் கடுமையான கோபத்தில் தான் இருக்கிறார்கள். குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி வருகின்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட வேண்டாம் என்றும் போட்டியிடக்கூடாது என்றும் மக்கள் கூறுவது சரியா? தேர்தல் ஆணையம் என்ன அறிவிப்பை வெளியிடலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.